அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி ஃப்ரைடே. இன்றைக்கும் எக்ஸைட்டிங் அப்டேட்ஸ் நிறைய உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஃப்ளிப்கார்ட்டுடைய எலக்ட்ரானிக் சேல் மறுபடியும் ஒரு சேல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதோட டேட்ஸ் டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்துலாம். ரியல்மி 9 ப்ரோ சீரீஸ் இதோட லான்ச் டேட் ரிவீலாக இருக்குது. அது என்னென்னு பார்த்துலாம். ரெட்மி நோட் 11 சீரீஸ் இந்தியா லான்ச் டேட்டும் ரிவீலாக இருக்குது. எல்லாமே பார்த்துலாம் டெக் நியூஸ் நம்பர் 745ல். இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட்டுக்கு டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். ஸோ நீங்கள் ஒருவேளை வாட்ஸ்அப் குரூப்பில் அட்மினாக இருந்தீங்கன்னா, வாட்ஸ்அப் வந்து உங்களுக்கான ஒரு எக்ஸைட்டிங் ஃபீச்சரில் ஒர்க் பண்ணுறாங்க. இது கூடிய விரைவில் வர்ற மாதிரி வந்து ஸ்க்ரீன்ஷாட்ஸும் ரிவீலாக இருக்குது. ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து குரூப் மாட்ரேஷன், அதாவது குரூப்பில் வரக்கூடிய மெசேஜஸை நீங்கள் மாட்ரேட் பண்ணலாம். அட்மின் எல்லாருமே மாட்ரேட் பண்ணுற மாதிரி தான் கொண்டு வராங்க. மாட்ரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒருவேளை மெசேஜ் வந்து தேவையில்லை அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா நீங்கள் டெலீட் பண்ணலாம். உங்களுக்கு மட்டும் டெலீட் இல்லை, டெலீட் ஃபார் எவ்ரி ஒன் ஆப்ஷனே அவைலபிளாக இருக்கும். அந்த மெசேஜை குரூப்லேருந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து குரூப் அட்மின்க்கு வந்து ஒரு மாட்ரேஷன் டூல் வந்து கொண்டு வர போகிறாங்க. தற்சமயம் வந்து பீட்டா டெஸ்டிங்கில் இருக்குது. கூடிய விரைவில் ரோல் அவுட் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஃப்ளிப்கார்ட் மறுபடியும் எலக்ட்ரானிக் சேல் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சேல் வந்து ஜனவரி 31 வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. அகைன் இங்கே ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்மார்ட் ஃபோன் ஆஃபர்ஸ் ரிவீலாக இருக்குது. ஸ்மார்ட் ஃபோன்ஸில் ஐஃபோனில் பெஸ்ட் ஆஃபர் ஐஃபோன் எஸ்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 27,000 கிட்ட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். அதே ஐஃபோன் 11 40,000 கிட்ட அவைலபிளாக இருக்குது. சாம்சங் உடைய F42 5G டிவைஸ் இது 15,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இருக்குது. மோட்ரோலாவுடைய சில டிவைசஸ் வந்து 1000 rupees வரைக்கும் உங்களுக்கு ஆஃபர் அவைலபிளாக இருக்குது. எந்த கார்டுமே இல்லை, ஜஸ்ட் உங்களுக்கு ஆஃபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போக்கோ உடைய C31 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1500 வரைக்கும் ஆஃபர் இருக்குது. ஸோ நீங்கள் ஒருவேளை ஆஃபரில் ஸ்மார்ட் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணணும்னா ஃப்ளிப்கார்ட்டில் மறுபடியும் எலக்ட்ரானிக் சேல் ஜனவரி 31 வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. கூகுள் மேப்ஸ் இந்தியாவில் அவங்களுடைய ப்ளஸ் கோட் ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ப்ளஸ் கோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி குளோபலில் நிறைய கண்ட்ரீஸில் அவைலபிளாக இருக்குது. இந்தியாவில் இனிமேல் தான் ரோல் அவுட் பண்ண போகிறாங்க. ஸோ ப்ளஸ் கோட் அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு ஓப்பன் சோர்ஸ் கோட், டிஜிட்டல் அட்ரஸ் அப்படின்னு சொல்லலாம். யூஸ்வலாக கூகுள் மேப்பில் வந்து நம்ம ஸ்ட்ரீட் நேம், அதுக்கப்புறம் ஏரியா, பின்கோட் எல்லாம் போட்டு தான் நம்ம சர்ச் பண்ணுவோம். பட் இந்த ப்ளஸ் கோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் லொக்கேஷன், லாங்கிடியூட் அண்ட் லேட்டிடியூடை பேஸ் பண்ணி தான் இது ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் எங்கே இருந்து உங்களுடைய லொக்கேஷன் ஷேர் பண்ணுறீங்களோ எக்ஸாக்ட் லொக்கேஷன் உங்கள் டோர் ஸ்டெப்க்கு வர மாதிரி இது ஒர்க் ஆகும். இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபுட் ஆர்டர் பண்ணுறீங்க, மெடிசன்ஸ் ஆர்டர் பண்ணுறீங்க, ஒரு பெரிய சொசைட்டி கம்யூனிட்டியில் இருக்கீங்க, அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கீங்க, நிறைய அப்பார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ எந்த வீட்டுக்கு வரணும் அப்படின்னு தெரியாதப்போ வந்து எக்ஸாக்ட் லொக்கேஷன் ஷேர் பண்ணும்போது உங்களுடைய டோர் ஸ்டெப் வரைக்கும் வந்து உங்களுக்கு கூகுள் மேப் கரெக்டாக ரீச் பண்ணும். ஸோ இந்த ப்ளஸ் கோட் வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ லாங்கிடியூட் அண்ட் லேட்டிடியூட்டில் ஒர்க் ஆகக்கூடிய இந்த ப்ளஸ் கோட் ஃபீச்சர் வந்து பீட்டா வெர்ஷனில் ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டேபிள் வெர்ஷன் இனிமேல் வரப்போகுது. சாம்சங் கேலக்ஸி S22 சீரிஸ் கூடிய விரைவில் லான்ச் ஆகுது. லான்ச்சுக்கு முன்னாடி இதோட நிறைய ஃபீச்சர்ஸ், அவுட்லுக் எல்லாமே நம்ம பார்த்துருந்தோம். இப்போ இந்த 3 ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளே ஸ்பெசிஃபிகேஷன் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. S22 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.1 inches AMOLED பேனலோட 1500 nits பிரைட்னஸ் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. அதே S22 Plus அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.6 inches, இதுவும் AMOLED பேனல் 1750 nits அப்படிங்கிற மாதிரி ரிவீல் ஆயிருக்கு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து அல்ட்ராவுடையது நம்ம பார்த்துருக்கோம். 6.8 inches டைனமிக் AMOLED 2x டிஸ்பிளேயோட லான்ச் பண்ணுறாங்க. ஸோ டிஸ்பிளே ஃபீச்சர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. மூணுமே ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் தான். பட் அல்ட்ரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 Hz வரைக்கும் ட்ராப் ஆகிற மாதிரி வந்து ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஃபீச்சர்ஸோட தான் S22 சீரிஸ் வரப்போகுது. ஸோ ரியல்மி தரப்புலேருந்து ஒரு பவர் பேங்க் இந்தியாவில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஏன்னா பெஸ்ட் சர்டிஃபிகேஷனில் இது லிஸ்டிங்காக இருக்குது. அகைன் இந்த பவர் பேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடல் நம்பர் வந்து உங்களுக்கு TUV ரேலனில் ஆல்ரெடி ரிவீல் இருந்தது. அதில் 33 வாட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட தான் இவங்க லான்ச் பண்ணுறாங்க. 33 வாட்டாக இருந்தாலும் 15 வாட், 27 வாட், 30 வாட் எல்லாமே இது சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த பவர் பேங்க் இவங்க கொண்டு வருவாங்க. ஸோ பவர் பேங்க் அப்படின்னு சொல்லும்போது இது 10,000 mAh இல்லை 20,000 mAh கிளியராக இல்லை. பட் இந்த ஃபீச்சர்ஸோட ரியல்மி தரப்புலேருந்து ஒரு பவர் பேங்க் இந்தியாவில் வரப்போகுது. Xiaomi இந்தியாவில் கஸ்டமர் சர்வீஸை ஈஸியாக்குற மாதிரி ஒரு புது ஆப் லான்ச் பண்ணியிருக்காங்க. Xiaomi சர்வீஸ் ப்ளஸ் ஆப். இந்த ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அகைன் இந்த ஆப்புடைய ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து ஆஃப்டர் சேல்ஸ் சர்வீஸ் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வந்து ஷாமியுடைய ப்ராடக்ட்ஸ், ப்ராடக்ட்ஸ் எது பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அதுக்கப்புறம் ஆஃப்டர் சேல்ஸ் சர்வீஸ் எல்லாமே இங்கே லிஸ்ட் அவுட் ஆகும். 24/7 வந்து உங்களுக்கு சேட்பாட் இருக்கும். எந்த குவெரிஸ்னாலும் நீங்கள் சேட்பாட் கிட்ட கேட்டுக்கலாம். அதோட ஏதாவது சர்வீஸில் ஆஃபர்ஸ் இருக்குன்னா அதையும் இவங்க மென்ஷன் பண்ணுவாங்க. உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் வாரண்ட்டி இருக்கா, நியர்பை லொக்கேஷன் எங்கெல்லாம் நீங்கள் போய் சர்வீஸ் பண்ணிக்கலாம்,
அதுக்கப்புறம் ஒருவேளை ஏதாவது ஸ்பேர் பார்ட்ஸ் நீங்கள் வந்து எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி, அதாவது கஸ்டமர் கேரை என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி வந்து ஷாமியோடைய சர்வீஸ் ஆப் இப்போ அவைலபிளாக இருக்குது. பட் இங்கே வந்து வெறும் ஷாமி டிவைசஸ் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரெட்மி போக்கோக்கெல்லாம் சப்போர்ட் ஆகுமா அப்படிங்கிறது இப்போ கிளியராக இல்லை. போக்கோ F3 GT உடைய சக்ஸர் போக்கோ F4 GT அப்படிங்கிறது இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏன்னா இந்தியாவில் IMEI டேட்டா பேஸில் வந்து இந்த பேரில், அதாவது போக்கோ F4 GT அப்படிங்கிற மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிடுச்சு. ஸோ இந்தியாவில் கூடிய விரைவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நம்ம எதிர்பார்க்கலாம். அகைன் போக்கோ F3 GT அப்படிங்கிறது ஒரு கேமிங் டிவைஸாக இருந்தது. இதுவும் வந்து ஒரு கேமிங் டிவைஸ் அப்படிங்கிற மாதிரி தருது. ரெட்மி உடைய K50 சீரீஸில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இவங்க ரீபிராண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ போக்கோ F4 GT இந்த பேரில் தான் இந்தியாவில் வரப்போகுது. ரியல்மி உடைய நம்பர் சீரீஸ், ரியல்மி 9 Pro சீரீஸ் உடைய லான்ச் டீசர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த லான்ச் டீசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லான்ச் டேட்டோட தான், பட் இங்கே வேர்ல்ட் ப்ரீமியர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால வெறும் குளோபலாக இல்லை இந்தியாலையும் அன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு கிளியராக இல்லை. இது February 15th அன்றைக்கி லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி லான்ச் டேட்டோட தான் இங்கே ரிவீல் பண்ணியிருக்காங்க. அகைன் ரியல்மி 9 Pro அண்ட் 9 Pro Plus ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய பேர் தான் இருக்குது. 9 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 695, 9 Pro Plus வந்து உங்களுக்கு மீடியாடெக் டைமென்சிட்டி 920 வந்து இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸும் February 15th அன்றைக்கி லான்ச் பண்ணாங்க. நேற்று ஷாமி வந்து ரெட்மி நோட் 11 சீரீஸ் லான்ச் கூடவே வந்து புது யூசர் இன்டர்ஃபேஸ் MIUI 13 குளோபல் லான்ச்சாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதோட லிஸ்ட் ஆஃப் டிவைசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் ஷாமியுடைய Mi 11 சீரீஸ், அதாவது Mi 11 Ultra, Mi 11 Liteன்னு எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கும் அவைலபிளாக இருக்குது. ரெட்மியுடைய நோட் 11 சீரீஸ், ரெட்மி நோட் 10 சீரீஸ், இதுக்கு தான் ஃபர்ஸ்ட் பேட்ச் இவங்க ரோல் அவுட் பண்ணுறாங்க. குளோபல் அப்படின்னு சொல்லும்போது இந்தியாவுக்கும் இந்த பேட்ச் தான் வருது. அதோட வந்து எங்கே ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் MIUI 12.5லேருந்து பெரிய அப்கிரேட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சைட் பார் அப்படிங்கிற விஷயம் இங்கே கொடுத்துருக்காங்க. கூட விஜிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து செலக்டட் ரீஜன்ஸ் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் புது விஜிட்ஸ் எல்லாம் வருமா என்ன அப்படிங்கிறது அப்டேட் வந்ததுக்கப்புறம் நான் ஷாமி Mi 11 Lite 5G வச்சுருக்கேன். ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களோட டிஸ்கஸ் பண்ணுறேன். ரெட்மி இந்தியாவில் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் வந்து February 9th அன்னைக்கு லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ரெட்மி நோட் 11 அண்ட் நோட் 11S. ஏன்னா ரீசெண்டாக வந்து த பீஸ்ட் ஆர் கம்மிங் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. ஸோ ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் இவங்க லான்ச் பண்ணலாம். கூடவே ரெட்மி ஸ்மார்ட் பேண்டும் இவங்க லான்ச் பண்ணுறாங்க. ரெட்மி ஸ்மார்ட் பேண்ட் ப்ரோ இந்த பேரில் தான் லான்ச் பண்ணுறாங்க. AMOLED பேனல், இதுலேயும் 110+ மேலே உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் மோட் அவைலபிளாக இருக்குது. எல்லா சென்சார், ஹார்ட் சென்சார், SpO2 சென்சார், அதோட வந்து ஸ்லீப்பிங் ஸ்ட்ரெஸ் சென்சார், இதோட வந்து ஸ்மார்ட் பேண்டும் இவங்க லான்ச் பண்ணுறாங்க. ஸோ ரெட்மி நோட் 11 சீரீஸ் February 9th இந்தியாவில் லான்ச் ஆகுது. மீடியாடெக் புது சிப்செட் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது குரோம் புக்ஸ் அண்ட் டேபுக்காக மீடியாடெக் கம்போனியா 1380. அகைன் 6 nanometerல ப்ராசஸ் பண்ண சிப் தான். ஆக்டோகர் 4x4 அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே ரிவீல் பண்ணியிருக்காங்க. கிளாக் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 GHz. இது eMMC, உங்களுக்கு UFS எல்லா ஸ்டோரேஜும் சப்போர்ட் பண்ணும். 16+16 கேமரா சப்போர்ட்டோட வந்து ARM Mali G57 இந்த GPUவோட LPDDR4X ரேமோட இந்த சிப்செட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க எக்ஸ்க்ளூசிவாக குரோம் புக் அண்ட் டேபுக்காக. அடுத்ததாக இன்றைக்கி பேடிஎம் கார்னர்ஸ்க்கான கேள்வி என்னென்னு பார்த்துலாம். மீடியாடெக் குரோம் புக் அண்ட் டேப்காக லான்ச் பண்ண சிப்செட்டுடைய பேர் என்ன? அதுதான் இன்றைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #Technical Chennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கிட்ட பேடிஎம் கார்னர்ஸ்க்கான கேள்விக்கான பதில் ஸ்டார்ட் அப்லேயே நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து பிரசாந்த். கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. தவறாம யூடியூப் லிங்க் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் அப்டேட் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.